ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சஞ்சயா அண்ட் இம்சோலுடைய டைம் டிராவல் லவ் ஸ்டோரியில எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட லவ் மேட்டர் அவங்க ரெண்டு வீட்டுக்குமே தெரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட பேக்ல கட்டுக்கட்ட காண்டம் வேற வச்சிருக்காரு. ஏற்கனவே ஹீரோவோட அப்பாவுக்கும் ஹீரோயினோட அம்மாவுக்கும் பயங்கரமான வைக்க தகராறு இருக்கு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு ரெண்டு குடும்பமும் கோதாவில இறங்கி அடிச்சு மாண்டுகிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம எபிசோடுக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். சோ லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபாரின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை தேடி வந்துடுறாரு. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்க மனசுல இருக்க லவ் அப்படியே கொட்டி விட்டுறாங்க. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ரோட்லயே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. யார் இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஓ நம்ம எதிர் வீட்டு சஞ்சயாவா, யாரோ ஒரு பொண்ணு கிஸ் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே பேசிட்டே வராங்க. இது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே ஓர கண்ணால பாத்துறாங்க. ஐயோ எங்க அம்மா வராங்க, என்ன எப்படியாவது ஒழிச்சுவே அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அவரோட கோட்ல அப்படியே நம்ம ஹீரோயினை மறைச்சு வச்சுக்கிறாரு. உடனே ஹீரோயினோட அம்மாவும் சஞ்சயா ஓகே நான் இதெல்லாம் தப்பு நினைச்சுக்க மாட்டேன், கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிறதே அவங்க பொண்ணு தான் அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல உட்காந்து அப்படியே பயங்கரமா கனவு கண்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினை பத்தி. ஏன்னா ஹீரோயினை இப்ப லவ் சொல்லிட்டாங்க இல்லையா, அப்படியே இப்ப நம்ம ஹீரோக்கு காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. உடனே அப்படியே கண்ணாடி எடுத்து பாக்குறாரு. ஐயோ இப்ப நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதனால நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா நீட்டா இருக்கணும். ஆல்ரெடி அழகா தான் இருக்கும், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அழகு தேவைப்படுது அப்படின்னு உடனே ஒரு ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாரு. அப்படியே இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா புள்ள வந்து ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிட்டானே, அவனை பிரிஞ்சு இருக்க போறமே அப்படின்ட்டு ஃபுல்லா போதையை போட்டு வந்திருக்காரு போல வீட்டுக்கு. அப்படியே வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போதே பண்ணாத்திட்டே வராரு. டே சஞ்சயா, நீ இல்லாம இந்த வீட்டுல நான் தனியா எப்படா இருக்க போறேன், நீ இல்லாம நான் எப்பவுமே இருந்ததே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காரு. வீட்டுல பாத்தீங்கன்னா அந்நேரம் பார்த்து பவர் கட் வேற ஆயிருது. நம்ம ஹீரோ மேல இருந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் கூடயே கீழே வராரு. ஐயோ பவர் கட் ஆயிருச்சே, கேண்டில் எங்க இருக்குன்னு தேடிட்டு இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து அப்படியே உள்ள வந்துட்டு இருக்காரு. அவர் ஃபேஸ் மாஸ்க் கூட இருக்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயோ பூதம் அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து அப்பப்பா நான் பேய்லாம் இல்லப்பா, உன் பையன் தான்ப்பா சஞ்சயப்பா அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஒரு காண்டு வருது பாருங்க. ஏண்டா டேய் நீ ஃபாரினுக்கு போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னடா இது மூஞ்சில அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் என்னோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு ஃபாரின்லாம் போக விருப்பம் இல்ல, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுப்பா, அதனால நான் இங்கே இருக்கேன், இங்கே இருந்து ஏதாவது என் லைஃப்ல அச்சீவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோட அப்பாவும் ஏண்டா உனக்கு என் மேல இவ்வளவு பாசம்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையே, உண்மையை சொல்லு எதனால கேன்சல் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அப்ப உண்மையிலேயே ஒண்ணு பிரிய முடியாதான்ப்பா கேன்சல் பண்ணிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிக்கிறேன், காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப் போயிட்டு இங்கே இருந்து செட்டில் ஆயிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோ. இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அங்க ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பாட்டி கிட்ட பேசுறாங்க. இந்த எதிர் வீட்டு பையன் சஞ்சயா இருக்கான்ல, அவன் நேத்து என்ன காரியம் பண்ணா தெரியுமா, நடு ரோட்ல ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். சே இந்த காலத்து பசங்க எப்படிலாம் இருக்காங்க பாரு, அவனை போய் நான் நல்ல பையன் நினைச்சேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க நம்ம ஹீரோ பத்தி. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பக்கத்துலயே உட்காந்து அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களால அப்படியே தாங்கிக்கவே முடியல ஹீரோ பத்தி இப்படி சொல்றாங்களேன்ட்டு. உடனே அவங்க நடுவுல புந்துமா அவன் அப்படிலாம் இல்லம்மா, நீ வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா அவன் எப்படி இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும், நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், அவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன், அந்த பொண்ணு இருக்கல சி அவளும் ஒரு வெக்கம் கட்டவ போல, அவன் தான் முத்தம் கொடுக்குறான் நடு ரோட்லன்னா அவளும் ஈனு வாங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கவே முடியல. ஐயோ யாரோ நினைச்ச அம்மா திட்டுறாங்களே, இது நம்மன்னு தெரிஞ்ச அவ்வளவுதான் போல கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி இங்க வந்து இப்படி சொன்னாங்கல்ல அத்தோட விட வேண்டியது தானே, இது பத்தாதுன்னு நம்ம ஹீரோட அப்பா கிட்டே வேற போய் போட்டு கொடுத்துறாங்க. இந்த மாதிரி உங்க பையன் வந்து புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கான் போல, லவ் பண்றதுன்னு தப்பு கிடையாது, ஆனா நடு ரோட்ல நின்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான், அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து கண்டிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி போட்டு விட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா அப்படியே வேகமா நம்ம ஹீரோ கிட்ட வராரு. என்ன டே நீ ஒரு பொண்ணு லவ் பண்றியாமே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து லவ்வா அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு யார் இப்பெல்லாம் சொன்னது அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோட அப்பா கேக்குறாரு நீ அந்த பொண்ணுக்காக தான் ஃபாரின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டியோ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் உனக்காக தான் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன், நீ மத்தவங்க ஏதாவது சொல்றாங்கல்ல அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ் ஆயிடுறாரு. இப்போ அப்படியே வீட்டுல இருந்து வெளில வந்து நம்ம ஹீரோயினுக்காக கீழே வெயிட் பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோயினும் வராங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து இனிமே நம்ம இதெல்லாம் இங்க பண்ண தேவையில்ல, யாராவது பாத்துட்டு போறாங்க, நான் முன்னாடி போறேன், நீ ஒரு 10 ஸ்டெப் பின்னாடி வா, நம்ம காலேஜ்ல போய் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ காலேஜ் கிட்ட வந்தோம்னா அப்படியே ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் கால் பண்றாரு. ஏய் என்னடா ஃபாரின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டியாமே, உங்க அப்பா எனக்கு நேத்து கால் பண்ணாரா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆமாண்டா அது ஒரு பெரிய கதை, நான் உனக்கு நேர்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இந்த பக்கத்துல இருந்து ஹீரோ சொல்றாரு டேய் நாங்க ஒரு ஆடிஷன் போயிருந்தோம்ல, அந்த ஆடிஷன்ல வந்து நாங்க செலக்ட் ஆயிட்டோம், சோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பேண்ட்ல வந்து நாங்க எல்லாருமே ஜாயின் பண்ண போறோம்டா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா ஆல் தி பெஸ்டா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க யார் கால் பண்ணது என்ன விஷயம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பேண்ட்ல ஜாயின் பண்ண போறானா நெக்ஸ்ட் வீக், அதுதான் கால் பண்ணி சொன்னான், ஆக்சுவலி நானும் இந்த பேண்ட்ல ஜாயின் பண்ணிருக்க வேண்டியது, ஃபாரின் ட்ரிப் அது இதுன்னு வந்ததுனால நான் தான் வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன்ட்ட அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐயோ சஞ்சயா இல்ல நீ அதுல வந்து ஜாயின் பண்ணணும், நீ வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும், நீ இந்த பேண்ட்ல ஜாயின் பண்ணாதான் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேபாப் மாடலா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு இங்க பாரு நான் இனிமே எதுவுமே வந்து பிளான் பண்ணி பண்ற மாதிரி இல்ல, லைஃப்ல எல்லாமே என்ன ஃப்ளோல நடக்குதோ அந்த ஃப்ளோல நான் போலான்னு இருக்கேன், கேபாப் சான்ஸ் எனக்கு வந்தா நான் போறேன், வரலன்னா
பாத்தீங்கன்னா நான் வந்து வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஓகே சஞ்சய், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணு, ஆனா நீ பாடும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பாடும்போது உன்னோட முகத்துல வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும், அதை நான் பார்த்திருக்கேன் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்கறாரு, ஒருவேளை வந்து ஃபியூச்சர்ல வந்து நான் கேபாப் மாடலா இல்லாம போயிட்டா உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து சே, நீ ஃபியூச்சர்ல யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், நீ வேலை வெட்டி இல்லாம ஒரு தண்டகர்மாந்திரமா இருந்தா கூட எனக்கு உன்னை பிடிக்கும், நான் வேலைக்கு போய் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அங்க இருந்து அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இப்ப அவர் வீட்டுக்கு போறதுக்கு மனசே இல்ல. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து நம்ம ஹீரோயினை துரத்தி லவ் பண்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோயின் ஓகேவே சொல்லியிருக்காங்க. சோ இந்த மூமெண்ட் எல்லாம் அவங்க கூட என்ஜாய் பண்ண முடியாம போயிடும் இல்லையா, அதனால அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிடி கடை தான் வச்சிருப்பாங்க. கீழே அவங்களோட கடை இருக்கும், மேலதான் வந்து வீடு இருக்கும். சோ அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரி கீழே இப்போ கடையில யாருமே இருக்க மாட்டாங்க, மேலதான் எல்லாரும் இருப்பாங்க, நம்ம போயிட்டு ஒரு மூவி பார்ப்போம், ஒரு மூவி பார்த்துட்டு அப்புறமா நீ வீட்டுக்கு போயிட்டு நான் என் வீட்டுக்கு போய் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வராரு. இப்போ ரெண்டு பேரும் கடைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூவியை போட்டு ப்ளே பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மூவி பார்த்துட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக்கா பேசிக்கிறாங்க. இந்த படத்துல வர மாதிரி நம்மளும் வந்து ஊரா நிறைய இடத்துக்கு போனோம் அப்படியே பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. கடையிலேயே கண்ணை திறந்து பார்த்தா விடிஞ்சிருச்சு. உடனே நம்ம ஹீரோ அப்படியே பதட்டப்பட்டு இம்சல் எழுந்துரு, விடிஞ்சிருச்சு, நான் என் வீட்டுக்கு போறேன், யாராவது பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பதட்டமா எழுந்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை எதாச்சியா பிடிச்சி இழுக்கிறாங்க. அவரோட சட்டை ரொம்ப மகி போனது போல. நம்ம ஹீரோயின் கை தொட்ட உடனே டாரா கிழிஞ்சு வந்துருது. ஒரு பாதி சட்டை இல்லாம நிக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்ப இந்த டைம்ல கரெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவும் அவரோட தம்பியும் வந்து பாத்துறாங்க. நைட் ஃபுல்லா நீ இங்கதான் இருந்தியா, என் அக்காவை என்னடா பண்ண, சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அரை விடுறாரு நம்ம ஹீரோவை. என்னடா இது எதிர் வீட்டுல காலங்கத்துல இவ்வளவு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் வந்து எட்டி பாக்குறாரு. அங்க பார்த்தா அவங்க பையனை ஹீரோயினோட தம்பி வந்து புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்து அவங்க அப்பா அப்படியே கொதிச்சு எழுறாரு. டே, என் பையனை எதுக்குடா அடிக்கிறேன், எவ்வளவு தைரியம் தான் என் பையன் மேல கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்ப ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, உன் பையன் தான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான், எனக்கு தெரியும் உன் பையனை பத்தி, ஏற்கனவே நடு ரோட்ல ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்ப என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டான், அப்படி இப்படின்னு ஹீரோ பத்தி கண்டமேனிக்கு பேசுறாங்க. டே, இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கணுமா, இந்த வீட்டு பொண்ணும் தேவையில்ல, இந்த வீடும் நமக்கு தேவையில்ல, இவங்க சவகாசமே தேவையில்ல, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஹீரோட பேக் எடுத்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் கூட்டு போலான்னு வராரு. இப்ப இந்த ஹீரோட தம்பி பத்தி எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு போனா உன்னை சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஹீரோட பேக்கை பிடிச்சி இழுக்கிறாரு. இந்த பக்கம் இவர் இழுக்கிறாரு, அந்த பக்கம் அவன் இழுக்கிறான். ரெண்டு பேரும் மாத்தி இழுத்ததுல பாத்தீங்கன்னா பேக் அப்படியே தூக்கி பறக்க விட்டுறாங்க ஏர்ல. அப்பன்னு பாத்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்குது. நம்ம ஹீரோட பேக்ல இருந்து அப்படியே கட்டு காண்டம் பாக்கெட்ஸ் எல்லாம் பறக்குது ஏர்ல. அதை பார்த்து ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கே ஷாக் ஆகுது. இதுதான் சான்ஸ் ஹீரோயினோட அம்மா பாத்தீங்களா இப்போது உங்க பையனோட புத்தி தெரியுதா, பேக்ல படிக்கிற புக்கு தான் வச்சிருப்பாங்க, இவன் பாருங்க காண்டம் பாக்கெட் வச்சுட்டு சுத்துறான், அதுவும் பாருங்க எவ்வளவு கட்டுக்கட்டா வச்சிருக்கான், அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல, என் பேக்ல எப்பரா காண்டம் வந்துச்சு, ஐயோ ஆன்ட்டி இருங்க நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஆக்சுவலா வந்து எந்த கிடையாது, இது எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது, அப்படி இப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட தம்பி பாத்தீங்கன்னா, ஆமா உன் பேக்ல காண்டம் இருக்கும், அது உனக்கே தெரியாதா, இந்த கதையெல்லாம் நாங்க நம்பணுமா, அப்பவும் பிள்ளைய மரியாதையே வெளியே போயிருங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வெளியே தள்ளிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கால் பண்றாங்க, டே எங்க வீட்டுல எல்லாரும் உன் மேல செம்ம காண்டில் இருக்காங்க, நீ ஏதாவது பண்ணி அவங்களை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து இரு, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கேன், அந்த காண்டம் ஃபர்ஸ்ட் என் பேக்ல எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல, அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை நம்புறேன்டா, அது உன்னோடது இல்ல, அது எப்படி உன் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்க அப்படி சொன்னா நம்ப மாட்டாங்க, அதனால நீ நல்லா யோசிச்சு அது எப்படி உன் பேக்ல வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு எங்க வீட்டுல எடுத்துட்டு வந்து ப்ரூஃப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ரீகால் பண்ணிட்டே வராரு, கடைசியா எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கடைசியா பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஒரு பிரேக் ரூமுக்கு போயிருப்பாரு, அங்கதான் அவரோட பேக் எடுத்துட்டு போயிருப்பாரு. அங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், டேய் நாளைக்கு எங்க அண்ணாக்கு கல்யாணம் ஈவினிங், சோ அவனுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை கொடுக்குறான். அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கறான், அது ஃபுல்லா காண்டமா இருக்கு. இந்த கிஃப்ட்டை தானே நான் எங்க அண்ணா கொடுக்க போறேன், இதை பார்த்தோன்னா அவனை ஷாக் ஆக போறான் அப்படின்ற மாதிரி அவங்க காமெடியா பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த காண்டம் பாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியாதனமா நம்ம ஹீரோவோட பேக்ல வச்சிட்டு இருப்பானுங்க அவனுங்க. அந்த பேக் தூக்கிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேமிலியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல அசம்பிள் பண்றாரு நம்ம ஹீரோ. அப்பா இங்க பாருங்க, ஆன்ட்டி இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் வந்து இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். ஆக்சுவலா உண்மை என்னன்னா நான் வந்து இம்சோல ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், அவளும் என்ன லவ் பண்றா, ஆனா இந்த காண்டம் பாக்கெட்ஸால நீங்க எல்லாருமே வந்து என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. ஆக்சுவலா இது எந்த கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட் இது, அவன் தான் என் பேக்ல வந்து தெரியாதனமா வச்சுட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கவங்க யாருமே வந்து அதை நம்புற மாதிரியே தெரியல. நீங்க நம்ப மாட்டீங்களா, இருங்க நான் என் ஃப்ரெண்டையே வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டையே வந்து டைரக்டா வர சொல்லிடுறான். உடனே அவனும் டைரக்டா வந்து ஐயோ ஆமாங்க நான் தான் தெரியாம வச்சுட்டேன், நான் எங்க அண்ணாக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருந்தேன், இதுல சஞ்சய் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோனோட அம்மா வந்து ஓ அப்படியா, ஐயோ நான் உனக்கு தெரியாதனமா தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிருப்பா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஃபேமிலியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே சந்தோஷமாயிருச்சு. இப்படி நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கு இந்த சீரிஸ்ல. இப்போ நம்ம சைக்கோ கில்லரா காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு பயந்து ஏதோ ஒரு இடத்துல தலைமறைவா இருக்கான். ஆனா போலீஸும் கொஞ்சம் புத்திசாலி போலீஸ் போல, எப்படியோ ட்ரேஸ் பண்ணி அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண கையோட அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு கால் அடிச்சு சொல்லிடுறாங்க, ஏமா இந்த மாதிரி இந்த சைக்கோ கில்லரை பத்தி சொன்னல, அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோமா, இனிமே நீ வந்து எதுக்கும் பயப்பட தேவலமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே மனசு ஃபுல்லா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹீரோ கிட்டயும் லவ் சொல்லியாச்சு, அவங்க வீட்லயும் லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இந்த சைக்கோ கில்லரையும் புடிச்சிட்டாங்க, இனிமே நம்ம லைஃப் ஜாலிடா, இப்படியே கண்டினியூ
கண்டினியூ பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சந்தோஷமாவே போயிட்டு இருந்தா சீரிஸ்ல ட்விஸ்ட் வேணும் இல்லையா? இங்கதான் வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட். இந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்களே சைக்கோ கில்லர், அவன் பாத்தீங்கன்னா பாதி வழியிலேயே வந்து போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சோ இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல உங்க எல்லாருமே மீட் பண்றேன். until then bye bye.